பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பூமிக்கு வந்ததின் நோக்கத்தை குறித்து யோவான் 6வது அதிகாரம் 38வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாகவும் தேவ திட்டத்தில் நிலைத்திருக்கலாகவும் மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறத வெளிப்படுத்துகிறத இந்த வேத வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். அவருடைய பிறப்பு பிதாவின் சித்தத்தின்படி இருந்தது. 30 வருடங்கள் மரியாளோடும் யோசேப்போடும் குடும்ப வாழ்க்கையில் மனிதனாக எல்லா விதமான பாடுகளையும் சோதனைகளையும் எல்லா விதமான காரியங்களையும் அனுபவித்து அவர் ஜெயித்தெழுந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அதே போல 3.5 வருடங்கள் பிதாவின் சித்தத்தின்படி ஊழியத்தை நிறைவேற்றினது மாத்திரமல்ல, பிதாவின் சித்தத்தின்படி மரணத்தை ஜெயித்தெழுந்து சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததையும் வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பிதா மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறத இன்றைக்கும் வேதவசனம் வாசிக்கும் பொழுதும் அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிறதையும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் நாமும் தேவ திட்டத்தின்படி தேவ சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாக இருப்பதனால தான் இன்றைக்கு இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டதுனால அவரோடு கூட இந்த சீஷர்களை காட்டிலும் தேவன் பவுலை அதிகமாக பயன்படுத்தினார். அவரை கொண்டு அநேக நிருபங்களை எழுதச் செய்தார். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற சாட்சியாக பவுலை மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட கிருபையுள்ள வாழ்க்கையாக மாற வேண்டும், சாட்சி பெற்றவர்களாக நாமும் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பவும் வேணாம். பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவ திட்டத்தின்படி நடக்க நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் சாட்சியுள்ளதாய் மாறும், ஆசீர்வதிக்கப்பட்டதாக பிதாவையும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக மாறும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த அருமையான நாளில் தேவ திட்டத்தின்படி தேவ சித்தத்தின்படி செயல்பட சுயத்தை ஒழித்து தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி செய்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து இன்றைக்கும் நீர் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது போல எங்கள் வாழ்க்கையிலும் சுவாமி உங்கள் சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு தேவன் கற்றுக் கொடுங்க. அந்த கிருபையை அருளி செய்யுங்க. இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுதும் தேவ திட்டத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அப்படி அர்ப்பணித்த ஒவ்வொருத்தருக்கும் அதை கனப்படுத்துங்க, சாட்சியை நிறுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமேன்.